வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சில கணவன்மாருக்கு எப்படி தெரியுமா, மாசி சம்பாலுக்கு அச்சாருக்கும் தான் பொண்டாட்டி. அங்கேருந்து பார்சல் வர்ற வரைக்கும் வெயிட்டிங்லேயே இருப்பாங்க. இல்லையா கொஞ்சம் இறைச்சி பொரிச்சு வரும், அதோடய வாழ்க்கை முடிஞ்சுன்ற மாதிரி. சில மனைவிமாருக்கு மும்மாமாருக்கு எப்படின்னு சொன்னால், சல்லி வருதா ஓகே, வீட்டுக்கு டைலை பிடிச்சோமா, மாடர்ன் கிச்சன் செஞ்சோமா, முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான். நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த பேச்சுலர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னா புதுசாக கல்யாணம் முடிச்சுட்டு வந்தவங்க இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து சல்லியை கட்டிட்டு வர கிடைக்கல, ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் தாத்தா கொஞ்சம் பேசலுமாண்டெல்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இது முக்கியமாக யாருக்குன்னு சொன்னால், திருமணம் முடிச்சுட்டு மனைவி அங்கே விட்டுட்டு இங்கே வந்திருப்பாங்க ஒரு சிலர். அவங்க விரும்பினா கூட அவங்களோட மனைவி எங்கே எடுத்துக்கொள்ள இல்லாமல் இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா, நான் ஓப்பன்லேயே சொல்லிடுறேன், மாமி விடவே மாட்டாங்க. என்ன காரணமாக இருந்தாலும் சரி, மகனுக்கிட்ட மருமகளை மட்டும் அனுப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாமிமாருக்கும் அடுத்ததாக ஒரு சில மனைவி மாதிரி இருப்பாங்க. எப்படின்னு சொன்னால், மாப்பிள்ளைட்டிருந்து சல்லி மட்டும் வந்துருச்சா போதும், நாங்கள் எங்கே குடும்பத்தோட பிள்ளைய வச்சுட்டு நல்ல விதமாக வாழ போகிறோம். சரி, பிள்ளைய படிக்க வைக்கிறதையும் படிக்க வைக்க நல்லா செய்கிறேன். இப்போ ஒரு பிள்ளை மனைவியாக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க, ஆனால் மாப்பிள்ளைகிட்ட போயிட்டு மட்டும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனைவிமாருக்கும் மகனுக்கிட்ட மருமகளை அனுப்பாத மாமிமாருக்குமான வீடியோ தான் இது. பொதுவாகவே வந்து எல்லா ஃபேமிலிலையும் வந்து திருமணம் முடிக்கிட்ட கனவுகளோடு தான் கல்யாணம் முடிக்கிறேன். என்னது 2 பேருக்கும் சந்தோஷமாக இருக்கையிலும் பெரிய ஒரு லைஃப் ஒன்று இதுக்கு பிறகு தான் நாங்கள் வாழ போகிறோம். ஸோ ஒரு சாப்டர் ஒன்று புதுசாக ஆரம்பிக்குது. ஸோ பெரிய கனவுகளோடு ஆரம்பிக்கிட்ட கட்டாயமாக வீட்டில் இருக்கக்கூடிய உம்மாமார் ஒரு விஷயத்தை செய்ய வேணும். நீங்கள் உங்களோட பிள்ளையோட ஆசையும் தேவையும் உணரலைன்னு சொன்னால் வேலையே இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிட்ட ஒரு மகனுக்கு நாங்கள் சொல்லுவோமே, ஒரு டொய் ஆசைன்னு சொன்னால் டக்குன்னு போயிட்டு வாங்கி கொடுக்குற நீங்கள், இதே மகன் கல்யாணத்தை நீங்கள் பேசி கொடுத்ததோ இல்லை அவர் விரும்பி முடித்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு அவரோட மனைவி குடும்பம் அவர்கிட்ட வந்து இருக்கணும்னு நினைக்கிட்ட ஏன் விட்றதில்லை? பெரிய ஒரு சுயநலம் உண்டு அதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு வக்கர புத்தின்னு கூட சொல்லலாம். அவளுக்கு ஏதோ ஒரு அநியாயத்தை செஞ்சிடணும்னு சொல்கிற மாதிரி எண்ணமும் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு தானே இருக்குது. அதுதான் உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க, மகள் வேற மகன் வேற. இது நிறைய வீட்டுகளாக நடந்துட்டு இருக்குது. நீதமாக நடக்க வேணும், அநீதி இருக்கவே கூடாது பிள்ளைகளுக்கு இடையில. நீங்கள் உங்களோட மூத்த மகனுக்கு எதை விரும்புகிறீங்களோ அதை தான் இளைய மகனுக்கு விரும்ப வேணும். நிறைய வீடுகள் எப்படின்னா, மகன்ட சம்பாத்தியத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணி கொள்வது. எந்த மகனுக்கிட்ட கூடுதலாக சல்லி வருதோ அந்த மகன் தான் வீட்டில் பெரிய ஆள். அந்த மகன்ட மனைவி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்ல வாழ்க்கை வாழையிலும் மகனோட சேர்ந்து அந்த மருமகள் நல்ல மருமகளாக மாறிடுவாங்க. ஆனால் சல்லி இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு அளவுக்கு குறைய சம்பாதிக்கக்கூடியவங்க, அவங்க என்ன நிலைமைக்கு ஆயிடுவாங்கன்னா, இல்லை உனக்கு கஷ்டம், அப்போ உனக்கு பொண்டாட்டியை வச்சுட்டு இங்கே வச்சுட்டு இருக்கேலா, கஷ்டமாகிரும், செலவு கூடிரும், அதனால் நீ அங்கே வச்சுக்கொள்ளமான, இங்கேயே அவங்க இருக்கட்டும் பிள்ளைகளோட, இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட போட்டுடுறது. ஆனால் யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக யோசித்தாலே அது விளங்கும். எப்படின்னா, ஒரு ஃபேமிலிக்குன்னு சொல்லிக்கிட்ட மகன் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாண்டா அவர் சம்பாதிச்சு அனுப்புறதை வச்சு தான் அங்கே சாப்பாடு இருக்க போதும். ஸ்ரீலங்காவில் இப்போ சிச்சுவேஷனை யோசிச்சு பார்த்தா, இங்கே என்ன செலவோ அதை விட கூடுதலாக செலவழிது மாதத்தில் சாப்பாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிட்ட அவங்க அங்கே இருக்கிறத விட உங்களோட மகன் வந்து தைரியமாக சரி என் ஒய்ஃபை நான் கூப்பிட்டு எடுக்க போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொன்னால், ஒரு சில பிள்ளைகள் சொல்கிறதுக்கு வாய் கூசிட்டு இருக்கேலும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட தேவைகளும் உணர்ந்து கொள்ளுங்க. இப்போ அவங்க அங்கே இருந்தாலும் இவர் தான் செலவழிக்க வேணும், இங்கே வந்தாலும் இவர் தான் செலவழிக்கணும்னு சொன்னால் அலவ் தேம், அவங்களுக்கு வந்து அலவ் பண்ணிடுங்க, அவங்களோட வாழ்க்கையை வாழ விடுங்க. ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு நல்லா வாழக்கூடிய வாழ்க்கையில் இங்கே சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாரிச்சிட்டு சொத்து சேர்த்து வச்சுட்டு 50 வயசுக்கு பிறகு சேர்ந்து வர்றது வாழ்க்கையா? அந்த டைமுக்கு என்ன தெரியுமா தேவைப்படும்? காலை ஊண்டிட்டுறதுக்கு ஒருத்தரும், கையை ஊண்டிட்டுறதுக்கு ஒருத்தரும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் அந்த மருந்து எடுக்க போகிறதுக்கும் இதுக்கு தான் ஆள் தேவைப்படும். அந்த நேரத்துக்கு சேர்ந்து வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. இந்த வயசில் வாழ வேண்டியது தான் வாழ்க்கை. பொதுவாக வந்து எல்லாரும் ஆசைப்படுவாங்க எப்படின்னு சொன்னால், வீடு கட்டிடுறேன் மகன், நீங்கள் அங்கேருந்து சல்லியை சேர்த்து அனுப்புங்க, இங்கே நாங்கள் வீட்டை கட்டிடுறோம், இல்லாட்டி நாங்கள் கடையொன்று கட்டிடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா? கல்யாணம் முடிக்கிறது கடை கட்டுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் இல்லை, அவங்களோட குடும்ப வாழ்க்கையை பார்க்குறதுக்கு. ஸோ ப்ரையாரிட்டின்னு சொல்கிறது, முன்னுரிமை எதுக்கு கொடுக்க வேணுமோ நாங்கள் அதுக்கு கொடுக்க வேணும். உங்களுக்கு எப்படி இந்த கடை கட்டுறதுலையும் மூடு கட்டுறதுலையும் ஆசை இருக்குதோ அதே மாதிரி உங்களோட மகன் வந்து ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க யாருமே, அம்மா எனக்கு வந்து பொண்டாட்டி கூட வைக்கணும், கூப்பிட்டு எடுக்கவா, இந்த மாதிரி கேட்கவும் மாட்டாங்க. ஒரு சிலர் கேட்டு கேட்டு டயர்டாகி கேட்குறதையே விட்டுருவாங்க.
ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் இது உங்களோட உமாமாரா இருந்தாலும் உங்களுக்கு டிரெக்டாக சொல்லலைன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது இந்த வீடியோஸ் வந்து ஒரு சில வீடியோஸை வந்து எங்களோட உமா பார்ப்பாங்க, தாத்தா பார்ப்பாங்க, ஒய்ஃப் பார்ப்பாங்க. ஸோ இந்த டைட்டில் கொஞ்சம் பேசலுமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பாயிண்ட்ஸ் கூட அனுப்பி வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை பேசிட்டு இருக்கிறேன். ஒரு புள்ளைய வந்து நீங்கள் வருமானத்தை வச்சு எடை போடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிறது பெரிய பாவத்தில் ஒரு பாவம். அவங்களோட இஷ்டத்துக்கு வாழ விடாமல் இருக்கிறது அதை விட பெரிய பாவமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு மருமகள் வெளிநாட்டுக்கு போயிட்டு மகனோடு இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் ஆரம்பத்தில் இருந்தே இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட மகனுக்கு திருமணத்தையே நினச்சும் பார்த்துருக்கக்கூடாது. இல்லை அவர் சம்பாதிக்கட்டும், அவர் சம்பாரித்து செட்டில் ஆக வேணும், இவர் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிற உம்மா வாப்பா, நீங்கள் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்கிறதோடு நிப்பாட்டிருக்க வேணும். நீங்கள் அவரோட நிகழ்காலத்தையும் பாலாக்கி இன்னொரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையும் அவனுக்கு இல்லாமாக்கி, இன்னும் முக்கியமான விஷயம் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையும் இல்லாமாக்கிடுறீங்க. இங்கே நிறைய ஃபேமிலியில் நீங்கள் பாருங்கள், வயோசாலியாக காட்டியும் ஒரு சிலர் ஃபாரின்லேயே தான் இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை 20 வருஷம் 30 வருஷம்னு போகும். அந்த வீட்டில் எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. சில பிள்ளைகளை வந்து பிள்ளை கிடைக்க முந்தையே மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு வந்துடுவார். 5 வருஷம் 10 வருஷத்துக்கு போகிறது. அந்த புள்ள சில நேரத்துக்கு ஹெசிடேட் பண்ணும், தயங்கும் வாப்பாண்டு கூப்பிடுறதுக்கு. இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து வாப்பாட இழப்புன்னு சொல்கிறது அந்த பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, உம்மாக்கு யாருக்குமே ஒரு வேதனையாக இருக்காது. ஏண்டா இந்த தூரம் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ், அதை எப்படி ஒரு பெரியரை இடைவெளியை கிரியேட் பண்ணி உருவாக்கி இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான கவலையுமே இல்லை. அந்த காசு வராதது மட்டும்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே கவலை ஆயிரும். ஒரு சில இடங்களில் நடக்கும், என்ன வாப்பா மௌத்தா போயிருப்பார் ஃபாரினில், வெளிநாட்டில் நல்லா வயசாகிருக்கும், அவருக்கு அவரை நோயை பார்த்துக்கொள்கிற அளவு கூட தெம்பில்லாட்டியும் அவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து பெரிய அளவுக்கு சோகம் உண்டே தெரியாது. ஏன்னு சொல்லுங்கள், அவரோட சோகம் எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை கால் பண்ணுவார். அந்த நேரம் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். மற்ற நேரத்தில் அவருடைய வருத்தங்களையோ கஷ்டங்களையோ எதையுமே அந்த கண்கூடாக காணக்கூடிய சான்ஸ் இல்லை இல்லையா, அதுதான் உண்மை. அடுத்து இன்னொன்று, ஒருத்தரோட ஆசையை வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அதுவும் எங்களோட மார்க்கப்படி பார்க்கக்கிட்ட மகண்ட வாழ்க்கையாக இருந்தால் கூட எங்களுக்கு அவங்களுக்கு உள்ளுக்கு பூந்து பார்க்குறதுக்கு இயலாம். அவங்கள தனியாக ஒரு குடும்பமாக ஒரு வீட்டில் வாழ விட வேணும். அது வந்து ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையிடையுமே ரைட்ஸ். ஆம்பளை பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்குள்ளே இருப்பிடம் உண்டு எடுத்து கொடுக்கவே வேணும்னு சொல்கிறது ரைட்ஸ். அது இப்போ வந்து அந்த கல்ச்சர்ன்ற மாறிடுச்சு, கலாச்சாரமாக மாறிடுச்சு. நீங்கள் சும்மா சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள், தனியாக 2 பேர் ஒரு வீட்டில் இருந்து ஒரே ஊடாக இருக்கும், பெரிய ஊடுகள், பழைய ஊடுகள்லாம் பெரிய ஊடாக இருக்கும், 4-5 கிச்சன் இருக்கும். தனித்தனியாக தான் அவனோட வாழ்க்கை அமைப்பு இருக்கும். அப்போ சண்டைகள் எல்லாம் குறைவாக இருக்கும். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரே வீட்டுக்கு இருந்தால் வாழ இல்லைமா, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அவ்வளோ பிரச்சனைகளும் இதில் தான் வருது. இப்போ இந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கும் இது ஒரு சான்ஸாக போகும். நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வந்து தனியாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு விட்டுட்டீங்கன்னு சொன்னால். ஒரு மகள் வெளிநாட்டுக்கு போகிறான்னு சொன்னாலும் மருமகள் போகிறான்னு சொன்னாலும் மிகிற வித்தியாசம் எப்படி இருக்கும்டா, மகள் போனால் சந்தோஷமாக இருப்போம். கிட்டத்தில் ஒரு புள்ள பேசிச்சனையோட, எங்களோட மாமி வந்து என்னைய வந்து போக விட்றாங்களே இல்லை, அவரும் கெஞ்சி கெஞ்சி கெஞ்சியெல்லாம் போக விட்றாங்களே இல்லை. இன்னொரு மகன் பேசுகிறாரு, என்ற நானாக்கு 4 பிள்ளைகள் இருக்குது, 4 பிள்ளைகளோட நான் சம்பாதிக்கிற அளவை விட மிஞ்சினா ஒரு 10 தாள் கூட சம்பாதிப்பார். ஆனால் நானா முழு ஃபேமிலியோடு எங்கே இருக்கிறாரு, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஒய்ஃப் மட்டும். ஆனால் எனக்கு வந்து ஒய்ஃப் எடுக்கிறதுக்கு விட்றாங்க இல்லை இன்னும் சம்பாதிக்கல, இன்னும் காலம் போகட்டும்னு சொன்னால் பழசாகிரும். இதால் எனக்கும் ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த சண்டை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே டிவோர்ஸுன்ற எல்லைக்கு போகுதுன்னு சொன்னால் அந்த அரிசி நடுங்கிறதுக்கு வந்து நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. உங்களோட மகண்ட வாழ்க்கை பாழாகிறதுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணமாக இருப்பீங்க. சின்ன வயசில் அவங்க சேர்ந்து இருக்க இல்லைன்னு சொன்னால் சிலர் வந்து தவறான வழியில் போகிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். சரியா, இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக பேசுகிறதுக்கு உண்மையாகவே எனக்கு மேலே ஓப்பனாக பேசுகிறதுக்கு இல்லை. பட் நிறைய விஷயங்களில் இப்போ சோஷியல் மீடியாலெல்லாம் நிறைய பிழைகள் நடக்குது. இதெல்லாம் வந்து வார மெசேஜஸ் இல்லாமல் ஒன்றுமே கதைக்கல, நிறைய மெசேஜஸில் வர விஷயங்கள்.
என்னன்னு சொன்னால் மனைவி அங்கே இருக்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஹஸ்பண்ட் வந்தால் ஃபோனை தனியாக பாவிச்சிட்டு இருக்கிற, அங்கே ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கிற, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உண்மைக்குமே எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு பெற்றோர் காரணமாக இருக்கிறோம். ஸோ அதே விஷயம் நடந்ததுக்கு பிறகும் நாங்கள் மருமகள்கிட்ட பக்கத்துக்கு இருக்க மாட்டோம். இப்போ மகன் இந்த மாதிரி போயிட்டாரு, அதுக்கு காரணமே நாங்களாக தான் இருப்போம். மனைவி கிட்ட பெரிய அளவுக்கு இந்த மாதிரியான எண்ண ஊட்டங்கள் எல்லாம் யாருக்குமே வரப்போகிறதில்லை. ஸோ நாங்கள் அதை செஞ்சு கொடுக்காததுனால விளைவுகள் தான் இதுவாக இருக்கும். கூட வச்சுட்டு இப்போ ஒரு மருமகளை நாங்கள் எடுத்துட்டோம்னு சொல்லுவோமே, மகன்கிட்ட சொல்கிறது நாங்கள் எங்களோடய வச்சுக்கொள்கிறோம், இங்கே இருக்கட்டோம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு ராணி வாழ்க்கை ஒன்றும் இல்லை. அந்த புள்ளை இருக்கிறது வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி, அவ்வளோதான். உங்களோட மகன் சம்பாரித்து போடுற சம்பாரிப்பில் அந்த புள்ளை சாப்பாடை திண்டு குடிச்சிட்டு இருக்கும். ஆனால் முழு வீட்டு வேலையுமே அந்த புள்ளை தான் செய்யணும். உங்களுக்கு ஒரு மகளும் இருப்பாங்க, ஆனால் அவங்களோட வேலையை கூட அவங்க செஞ்சு கொள்ள மாட்டாங்க. எல்லா வேலையும் இந்த புள்ளை தான் செய்ய வேணும். அப்போ நீங்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய துரோகம், இவ்வளோ பெரிய துரோகம். இன்னொரு பிள்ளையை எடுத்துட்டு சும்மா வேலைக்கு வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் வச்சுட்டு இருக்கிறது, அனுப்புறதும் இல்லை. இப்போ இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளையோடு இருக்க இயலாதுன்ற ஒரு சண்டை பிரச்சனை, இங்கே நான் இதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறது இருக்குது இல்லையா, அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து இவங்க வெளியே வரணுன்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்கள சேர்ந்து இருக்க விடுங்க. உங்களோட மகன் ஒரு தடவை கூப்பிட்டுட்டாருன்னு சொன்னால் நினச்சிக்கோங்க, அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அவரால் ஏழும் பார்த்துக்கொள்றதுக்கு. அதுக்காக தான் அவர் கூப்பிடுறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருமே இந்த மரம் இருக்குது இல்லை, ஈச்ச மரத்துக்கு முன்னுக்கு நின்றுட்டு இருக்கிற ஃபோட்டோவை பார்க்குறதுக்கும், அந்த புர்ஜ் கலீஃபா ஸோ அது முன்னுக்கு இருந்து எடுக்கிற ஃபோட்டோவை பார்க்குறதுக்கும், அதுவும் இல்லாட்டி இந்த ஜப்பான் வாரண்டு சொன்னால் இந்த லம்போகினி காரோண்ட கண்ணோடனே அதுக்கு முன்னுக்கு போய் நின்று ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதையும் பார்த்துட்டு இருக்கிறது கல்யாணம் முடிக்கிறது இல்லை. இல்லைன்னு சொன்னால் ஆல்பம் பெரிய செலவழிச்சிட்டு நல்ல ஒரு கல்யாண ஆல்பம் ஒன்று செஞ்சுருவாங்க. ஸோ அந்த ஆல்பத்தை பார்த்து கொண்டு வாழ்க்கை நடத்துறதுக்கும் எந்த பொம்பளை பிள்ளையுமே கல்யாணம் முடிக்கிறது இல்லை. அதுக்கு இல்லாமல் அவங்க சேர்ந்திருக்கிற எண்ணத்தில் மட்டும்தான் கல்யாணம் முடிப்பாங்க. உங்களுக்கு பெருமை எதில் தெரியுமா இருக்கும், இந்த டைல் வச்ச வீட்டை கட்டினா ஓகே, என் வீட்டுக்கு டைல் பிடிச்சிருக்கு, நல்ல விலை கூடின டைல், இப்போ மாடர்ன் டைல் எதுவோ அது, மாடர்ன் கிச்சன், ஓப்பன் கிச்சன், இந்த மாதிரி எல்லாம் கட்டி முடிச்சாச்சு, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த மாடர்ன் கிச்சன் கட்டுற இந்த ஒரு 2-3 வருஷத்தில் அவங்க 2 பேருக்கும் இடையில இந்த ஃபோன் காலில் எத்தனை சண்டை வந்திருக்கும். நீங்கள் இதே செஞ்சுட்டுறீங்க, என்னையை நீங்கள் எடுக்கவும் மாட்டீங்க, நான் இங்கேயே தனியாக இருக்க வேண்டியதை தாண்டி எத்தனை முறை உங்களோட மருமகள் கேட்டிருக்கேன். இல்லை உங்களோட மகன் கேட்குறேன்னு, இல்லை மாமியை மீறி நான் இப்படி வாரேன்னு சொல்லிட்டு உங்களோட மருமகள் சொல்லியிருக்கும். அப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்கும். சல்லி இருக்கும், சந்தோஷம் இருக்காது. அதுதான் உண்மை. ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கும், சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா, எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் அவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிற நேரத்தில் கட்டாயமாக ஏதாவது ஒரு தேவைக்கு ஒரு உடுப்பு அயன் பண்ணி கொடுக்கவோ, இல்லை சாப்பாட்டை போட்டு கொடுக்க, சாப்பாட்டை ஆக்கி கொடுக்க பேசித்தான் ஒருத்தரோடு ஒருத்தர். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் எவ்வளோ பெரிய சண்டையுமே சமாதானமாகிரும். ஆனால் தூரம் இருக்கிட்ட என்னவாகும் தெரியுமா, இந்த வாக்குவாதம் வாய் வழியாக போயிட்டு ஆகப்பெரிய பிரச்சனையில் தான் அது முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இது நான் வீடியோவிலெல்லாம் பெருசாலாம் பகிரெல்லாம் போகலை. என் ஹஸ்பண்டு கிட்டத்தில் கொஞ்சம் காயம் உண்டாகிருச்சு. ஸோ இந்த காயம் வந்ததுக்கு பிறகு நான் கிட்ட என்னால் ஏழுமான அளவுக்கு நான் பார்த்துக்கொண்டேன். இதுவே தனியே இருக்கக்கூடிய ஒருத்தர்னு வச்சுக்கொள்வோம். இங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே யார்ட மேலேயுமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இல்லை, இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லாரும் தன்னோட குடும்பத்தை பார்க்கணுன்னு ஓடுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ என் மாப்பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த ரூமில் இருக்கிற எல்லாருக்கும் நான் கோல் அடித்து சொல்லலாம், என் மாப்பிள்ளையை பார்த்துக்கோங்க, நீங்கள் வேலைக்கு போகாமட்டு சொல்லலாம். அப்போ உங்களோட மகனுக்கு ஒரு காயம் வருது, ஒரு நோய்வாய்ப்படுறாரு, 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வீட்டில் இருக்கணும்னு சொன்னால் இங்கே வேறு யாரும் பார்த்துக்கொள்ள போகிறதில்ல அவங்கள. ஈவன் உங்களோட பிள்ளைகள் 10 பேர் தான் இங்கே இருந்தனால அந்த 10 பேர்லேயுமே யாருமே 1 மாதத்துக்கு நின்று பார்த்துக்கொள்ள மாட்டாங்க, அழுத்து போகும். ஆனால் மனைவின்னு சொல்கிற ஆள் எப்படியுமே பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. பிள்ளைகள் இருந்தாலும் அதே மாதிரி தான். பிறநாள் டைம் எல்லாம் சல்லி டைமுக்கு போட்டுற வேணும். ஏவாப்பா அவசரமாக போட்டுருங்க, ஒரு 4 நாளைக்கு முந்தி போட்டால் தான் ஷாப்பிங் முடிக்கலும். யோசிங்க, பெரிய கணக்கு செலவழிப்பாங்க. பெரிய கல்யாணங்கள் இருக்கும், ஃபேமிலி வெட்டிங்ஸ் எல்லாம் வரும். அழகாக உடுத்திருப்பாங்க. 50,000 ரூபாய்க்கு சாரி வேணுமா, லெஹங்கா வேணுமா, பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி உடுப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ அழகாக உடுத்து என்ன கிடைக்கும் தெரியுமா இந்த மகனுக்கு, ஃபோட்டோ. அந்த ஒரு ஃபோட்டோவை தவிர அவருக்கு எதுவுமே கிடைக்காது. இன்னொரு விஷயம், குடும்பத்தில் நடக்கிற அத்தனை கல்யாணம், விசேஷம், கந்திரி எல்லாத்துக்குமே மகன்கிட்ட இருந்து சல்லி வேணும். மகன் அப்படி பெருசாக தான் செய்யவும் வேணும். ஆனால் மகன் அந்த கல்யாணத்தில் நிற்க மாட்டார்.
மருமகள் இருப்பாங்க, மகன் நிற்க மாட்டார். மருமகளையும் என்னென்னு சொன்னால் ஒரு ஷோகேஸ் பொருள் ஒன்று மாதிரி தான், அழகாக டெக்கரேட் பண்ணி வச்ச மாதிரி உள்ள நகையெல்லாம் போட்டு அழகாக உடுப்பாட்டி வச்சாச்சு. ஆனால் அந்த மகண்ட திருமண வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாகவே தான் இங்கிட்ட இருக்கும் மகனுக்கு. மகண்ட வாழ்க்கை எப்படி தெரியுமா, இந்த அச்சாருக்கு மாசி சம்பளுக்கும் மாதிரி தான். அச்சாறு கிடைக்குதா, மாசி சம்பல் கிடைக்குதா, பார்சலுக்கு வெயிட்டிங். இதுதான் மகண்ட வாழ்க்கை இங்கே இருக்கும். மருமகள் அங்கேருந்து அச்சாரையும் மாசி சம்பாலையும் செஞ்சு அனுப்பினா போதும், மகன் இங்கேருந்து சம்பாரித்து எங்களுக்கு அனுப்பிட்டு இருப்பார். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? உங்களோட மகனையும் மகளையும் சேர்ந்து இருக்க விடுங்க. இதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். சில நேரம் வந்து ஹாஷா பேசியிருக்கோம் மேலும், பட் இந்த விஷயங்களை வந்து ஹாஷா பேசாமல் எப்படி பேசுகிறன்றது கூட தெரியா. பொறுமை இழந்து உங்களோட மகனோ மருமகளோ டிவோர்ஸுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதுக்கு காரணம் மாமின்னு சொல்கிற ஒத்த வார்த்தையாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுல நீங்கள் கவனமாக இருங்க.